பெரியார் இந்தியாவுக்கு சுதந்திரம் வழங்கிய 1947 ஆகஸ்ட் 10 கருப்பு தினம் சொன்னார். அதை அவருடைய சீடராகிய பேரறிஞர் அண்ணா அவர்களே ஒத்துக்கொள்ளவில்லை. தெரியுமா? இதெல்லாம் நீங்க அவர்களுக்கு கொஞ்சம் எடுத்து சொல்லுங்க. இந்தியாவின் நிதி அமைச்சர் ஒரு தமிழராக தந்தை பெரியார் அவர்கள் தமிழை அவரது தாய்மொழியை ஒரு காட்டுமிராண்டி மொழின்னு சொன்னதை அவர் வருத்தத்துல அதை வெளிப்படுத்தியிருக்கார். அதுல என்ன தவறு இருக்கு? அதை அவங்க புரிஞ்சுக்கணும். நமது கொள்கை தலைவர்கள் சில விஷயங்களில் தவறான கருத்துக்களை சொல்லும் பொழுது அதை ஏற்றுக்கொள்ளாமல் இருப்பது, அதை ஏற்றுக்கொள்ளாமல் உண்மையை ஏற்றுக்கொள்வதுதான் ஒரு அரசியல் கட்சி நடத்துபவர்களுக்கு அழகு. நீங்க அப்படி இன்டர்பிரட் பண்ணிக்கிறீங்க. அவங்க எடுத்துட்டு போறது நீங்க எல்லாத்துலயுமே கோரிக்கமா பேசினா. நேற்று ஒருத்தர் என்ன கேட்கிறாரு, ஒரு தமிழனா நீங்க ஹிந்தியை ஏத்துக்க, தமிழன் ஹிந்தியை ஏத்துக்க கூடாது, எந்த தமிழ்நாட்டுல ஏதாவது சட்டம் இருக்கா? நாம எல்லாம் பெரிதும் மதிக்கிற யார் பேர்ல கட்சி நடத்துறோமோ, யார் பேர்ல ஆட்சி நடத்துறோமோ, யாரு சாமானியர்களுக்கு ஆட்சி அதிகாரத்தில் இடம் பெற்று தந்தாரோ அந்த ஹிந்தியை எதிர்த்த அந்த அண்ணா பேரறிஞர் அண்ணா அவர்களே சொன்னதுதான் நான் சொல்றேன். அது மாதிரி அவங்க பெரியார் சொல்லியிருப்பது நம்ம தாய்மொழிய காட்டுமிராண்டி மொழின்னு சொல்றது, நீங்க அதை அவர் பெரியார் தமிழுக்கு எதிரின்னு அது சொன்னது ரைட்டா என்னன்னு தான் நான் கேட்கிறேன்.